ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான முட்டை பணியாரம். பணியாரம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இனிப்பு பணியாரம், கார பணியாரம், ஸ்பெஷலாக இப்படி முட்டை பணியாரம், இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அழகாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ பிளான் பண்ணி பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். முட்டை பணியாரத்துக்கு கூட நல்ல ஒரு கார சட்னி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபியுமே பார்க்கலாங்க. சுவையான முட்டை பணியாரம், அதுக்கு குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஸோ 2 டிஷ்ஷுமே பார்க்கலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ரெசிப்பியை நம்ம கார சட்னி பார்த்துடலாங்க. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். குயிக்காகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூனுக்கு சோம்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்க போகிறோம். ஸோ பெருங்காய டப்பா எடுத்து வச்சுருக்கேன். இது உப்பு. ஸோ இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இதை நம்ம குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிடலாம். நம்ம அரைக்க போகிறோம். இந்த சட்னி பெங்களூர் தக்காளியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். புளிப்பு அதிகமாக இருக்க நாட்டு தக்காளி ஒத்து வராது. ஸோ இந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுடலாங்க. அடுத்தது வெங்காயம், பெரிய வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ராவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இப்போ மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை பெருங்காய பொடியும் சேர்த்து விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தண்ணி விட வேண்டாம். அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரே போதும். சட்னி நல்லா பர்ஃபெக்டாக வந்துடுங்க. பாருங்கள், தண்ணி எதுவுமே விடலை. நல்லா சட்னி நல்லா அரைச்சாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். இதை ராவாக தான் எல்லாமே அரைச்சிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் வதக்கிட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வதக்கிக்கணும். இப்போ பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சூடாக்கி அதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய விட்டு கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு அதுவும் நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்து விட்டுறலாங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இது கொதிக்கும் போது தெறிக்கும். ஸோ அதனால் ஒரு மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். அந்த ரா ஃப்ளேவர், அந்த பச்சை வாசனை போய் நல்லா அந்த சட்னி வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதித்ததுக்கப்புறம் எடுத்தால் அவ்வளோதாங்க. ஜம்முன்னு நம்மளுடைய சுலபமான குயிக்கான கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எதோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி முட்டை பணியாரத்துக்கு காம்பினேஷனாக இந்த சட்னி செஞ்சுருக்கேங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. அடுத்தது பணியாரம் செஞ்சிடலாம். இப்போ பணியாரத்துக்கு நம்ம மாவெல்லாம் கலக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த முட்டை எல்லாம் நல்லா கலக்கிடலாங்க. ஸோ இப்போ முட்டை கலக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சமாக உப்பு, அந்த முட்டைக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா இப்படி அடித்து நுரப்பொங்க கலந்து விட்டுறணுங்க. நல்லா கலந்தாச்சு. முட்டைக்கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இட்லி மாவு சேர்த்து கலந்துக்கலாம். இங்கே 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கிறேங்க. வீட்டில் அரைச்ச இட்லி மாவு. இதுவும் இந்த முட்டையோடு சேர்த்து கலந்து நம்ம இப்போ பணியாரம் செய்ய போகிறோம். பணியாரம் நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை பணியாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம தனியாக மாவெல்லாம் ஒன்றும் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு சேர்த்துக்கிட்டாவே போதும். ஸோ முட்டையோட இட்லி மாவு சேர்த்து கலந்து வச்சாச்சு. இப்போ பணியாரம் ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த பணியாரக்கல் பற்றி பார்த்துடலாங்க. இது தோசைக்கல்.comலேருந்து வாங்கினேன். இது ஷாப்பிங் ஹால் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ பின்னாடி இது சைடை திருப்பி காமிங்க, அது எப்படி சீட்டிங் கரெக்டாக இருக்குமான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பின்னாடி சைடு இப்படி ஒரு ரிம் அட்டாச்சாக இருக்குங்க. அதாவது தோசைக்கல்.comலேருந்து வாங்கினேன்.
இந்த பணியாரக்கல் இப்படி தான் இருக்குது, பின்னாடி சைடு ஒரு ரிம் அட்டாச்சாக இருக்குது. ஸோ சீட்டிங் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே அழகாக அது இந்த ஸ்டவ்வில் சீட்டிங் ஆகிடுது. பணியாரம் ரொம்ப நல்லா நம்மளுக்கு சுடுறதுக்கு வருது. ஸோ இப்போ பணியாரக்கல் சூடாயிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் நம்ம எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஒவ்வொரு குழிகள்லையும் ஊற்றி விட்டுறலாம். நல்லா ஒரு முக்கால் வாசிக்கு ஃபில் பண்ணால் போதும். ரொம்ப நிறச்சி வலிய ஃபில் பண்ண வேண்டாம். ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக திருப்பி போடலாம். பாருங்கள், இப்படி பொறுமையாக திருப்பி போடணும். அந்த முட்டையோட மாவு கலந்து இங்கே குக் ஆகிறங்காட்டிக்கு நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்லா ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். பணியாரம் சூப்பராக இருக்குது. இப்படி மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அவ்வளோதான். அந்த சைடும் நல்ல ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அந்த சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இனி இது எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா இப்படி பந்தாக பணியாரம் ரெடி ஆகி வருது. நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. அந்த முட்டையோடு சேர்ந்தங்காட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டும். அதுவும் பர்ஃபெக்டான அந்த கார சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கார சட்னி, இந்த முட்டை பணியாரம் ரெண்டுமே ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தாங்க. டக்குன்னு நம்ம அழகாக டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ பிளான் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.